இன்றைக்கி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி ஊற வைக்கணும், எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் போடணும், எப்படி அரைக்கணுன்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் எடுக்கிறேன். ஸ்பூனில் 1 கிளாஸ் மாவு பச்சரிசி போடுறேன். இதோட டபுள் ப்ரொப்போர்ஷனில் இட்லி அரிசி போடுறேன் 2 கிளாஸு. அதே மாதிரி 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், பணியாரத்துக்கு அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒரே இதில் தான் போட்டிருக்கேன். இது 4 மணி நேரம் வரைக்கும், 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு நாளே ஊற வச்சு அரைச்சிட்டு ஃபர்மெண்டேஷன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பணியாரம் செய்ய முடியும். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். எப்பயுமே அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அது எப்பயுமே அந்த எக்ஸ்ட்ரா அந்த டிஷ்ஷுக்கு ஒரு கலரை கொடுக்கும். இல்லாட்டினா டல் கலராக இருக்கும். நம்ம பணியாரத்துக்கு ஊற வச்சுருந்தோம், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை அரைக்கலாம். ஆக்சுவலாக இதில் இருக்கிற தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். அதே மாதிரி தேவைன்னா தான் தண்ணி ஊற்றணும். ஆனால் அதே மாதிரி இருக்குன அளவுக்கு மாதிரி அரைக்கக்கூடாது, தண்ணி இருக்கணும் அதில். இப்போ பாருங்கள், அரிசியே போடுறேன். அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே நம்ம சேமாக போட்டிருக்கோம். இது அரைக்கிறதுக்கும் ஈஸி, ஊற வைக்கிறதுக்கும் ஈஸி. தனித்தனியாக நம்ம அரைக்கணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி இவ்வளோ தண்ணியும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா தான் ஊற்றணும். ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. பாருங்கள், அரைக்கும் போது தண்ணி ஊற்றணும், இல்லாட்டினா அரைக்காது. அதே மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அரைச்சி வைக்கக்கூடாது, பணியாரத்துக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் அரைக்க முடியாது, தண்ணியும் ஊற்றணும். ஆனால் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இட்லிக்கு அரைச்சி வைக்கிற மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் நெருந்தான் இருக்கணும், வலுவலுன்னு அரைச்சி வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சி வைக்கணும். நம்ம வெந்தய களிக்கு கூட இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கரைச்சி வைப்போம். ஸோ இந்த மாதிரி கரைச்சி வச்சா தான் பணியாரம் அப்படியே நல்லா ஆறுனா கூட டேஸ்ட்டாக இருக்கும், காஞ்சி போன மாதிரி இருக்காது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கரைச்சி எடுக்கணும், நம்ம அரைச்சிட்டு எடுக்கணும். ரொம்ப நெருன்னு இல்லை, ஆனாலும் கொஞ்சம் நெருன்னு இருக்குது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம எடுக்கணும். இதுதான் நம்ம வெந்தய களிக்கு கூட இந்த மாதிரி தான் அரைப்போம் நம்ம. ஸோ வலுவலுன்னு இருந்தால் நல்லா இருக்காது. பணியாரம் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.